வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் பொங்கல் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் பச்சரிசி, கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டம்ளரில் பச்சரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பருப்பு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவையான கொஞ்சம் இதை விட அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. வெல்லம், பெரிய வெல்லம், அதில் நான் பாதி தான், இந்த டம்ளருக்கு இந்த வெல்லத்தில் பாதி எடுத்தால் போதும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ பருப்பும் அரிசியும் நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தண்ணி கொதி வரணும். அது வரையும் நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. வெந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பொங்கி கொட்டாத அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். தண்ணியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பக்கம் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 4 ஏலக்காய் நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன். வெல்லம் முழுசாக ஒரு வெல்லம் எடுத்துருக்கோம். இதில் பாதி போட்டாலே கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்தது 1 டம்ளர் அரிசி தான் எடுத்துருக்கோம். பருப்பு அதுவும் சேர்ந்த மாதிரி. இதுக்கு இந்த வெல்லத்தில் பாதி வெல்லம் போதும். அதெல்லாம் உடச்சிட்டு இப்போ இந்த பொங்கலில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பாகு மாதிரி காய்ச்சி கூட சேர்த்துக்கோங்க. இதில் மண் தூசி எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இப்போ நெய் ஊற்றியாச்சு. முந்திரி இது கூட சேர்த்து நெய் உருகட்டும். நல்லா சூடாகி உருகட்டும். இதுக்கு பின்னாடி முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபடட்டும். அதுக்கு முன்னாடி திராட்சையை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சக்கரை பொங்கல் வீடியோ நிறையா அப்லோடு பண்ணியிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா டார்க் ப்ரௌனாக வரணும். அது வரையும் நல்லா இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ திராட்சையை சேர்த்து திராட்சை நல்லா உப்பி வந்துடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே நல்லா திராட்சை இந்த மாதிரி உப்பி வந்துடும். நம்ம பச்சரிசி அரிசி ரெண்டையும் கலந்து சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பச்சரிசி நல்லா வேகணும். வெந்ததுக்கு பின்னாடி தான் வெல்லத்தை சேர்க்கணும். முன்னாடி சேர்த்தா பொங்கல் சீக்கிரம் வேகாது, அப்படி அரிசி மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா வெந்ததுக்கு பின்னாடி வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வர்றப்ப தான் நெய் சேர்க்கணும். நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கு பின்னாடி இலகி கொடுக்கும். கொஞ்சம் ஸ்டவ்வை அடிப்பிடிக்காத அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பக்கம் முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குழைய வேக விடணும். சாமிக்கு படைக்கிறப்ப கொஞ்சம் பச்சை கற்பூரம் லைட்டாக சேர்த்துக்காங்க. ஒரு சிட்டியை லைட்டாக, ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போ முந்திரி திராட்சை இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம்.
கடைசியாக ஒரு அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.